ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு, வெந்தயம் ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, இல்லை பெரிய வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கணும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு எல்லாமே நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் சிலது அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு உப்பும் போட்டால் இன்னும் சீக்கிரமாக நம்மளுக்கு வெங்காயம் ஃப்ரை ஆகும். இந்த குழம்பு இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதாவது இது இப்போ மத்தியானம் வச்சுனாக்கா நைட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். ஸோ ஓரளவுக்காச்சும் காரமாக இருந்தால் தான் ஃபிஷ் குழம்பு, கறி குழம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த எண்ணெயிலே மிளகாய்த்தூளை நம்ம வதக்கிட்டால் அது இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக மாறும். தனியாத்தூள் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி விழுது. நான் தக்காளி அப்படியே போடல, அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய குழம்பு வேணும்னா இந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஒரு 2-3 மெம்பர்ஸ்னால் நம்ம தக்காளி அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே கூட செய்யலாம். ஸோ இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது புளி கரைச்சி வச்சு நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியோட ஜூஸ் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, இல்லை அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் நான் ஒரு 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கனால புளி கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ், பிக் லெமன் சைஸ் அளவுக்கு வச்சு கரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா புளி, தக்காளி, நம்ம தாளிச்சது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விட தேவையில்ல. ஏன்னா தண்ணி விட்டு அது வேறு கொதிக்கணும்னா கொஞ்சம் திக்னஸோடு இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டுட்டு நல்லா கொதித்து எவ்வளோ திக்னஸ் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு திக்னஸ் வரைக்கும் கொதிக்க விடணும். ஃபிஷ்ஷை இப்போ எக்காரணத்தை கொண்டு போடவே கூடாது. ஏன்னா ஃபிஷ்ஷு முன்னாடியே நம்ம மீன் போட்டோன்னா அது என்ன ஆகிடும், நல்லா கொதிக்கிற கொதியில் எல்லாம் தனித்தனியாக ஓடிடும். நம்ம லாஸ்ட்டாக தான் போட போகிறோம் மீனை. ஸோ அதனால் நம்மளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மத்தி மீன் தான் இப்போ இருக்குது. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ், மஞ்சத்தூள், உப்பு இது 3ம் போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் குழம்பு. நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிட்டாலே ஃபிஷ்ஷும் அதோட ஸ்மெல்லு ரொம்ப கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் குழம்புல. அதுதான் இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். தேங்காய் ஒரு தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் அரைச்சிட்டு நல்லா மிக்ஸியில் ஃபஸ்ட்டு அரைச்சி தண்ணி கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஒரே ஒரு திக்கான பால் நல்லா அரைச்சி அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அது லாஸ்ட்டாக ஊற்றிட்டு மீன் மசாலா அதை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குறேன். அவ்வளோதான். இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி விட்டுணும். அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லி தழையை தூவி விட்டுணும். இந்த மாதிரி ஃபினிஷிங் இப்படி தான். அதுக்கப்புறம் நம்ம கிளறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃபிஷ் இப்போ தான் போட்டிருக்கோம், அது செட்டில் ஆகிடும். நம்ம கவர் பண்ணி விட்டுட்டுனாக்கா அந்த மீன் அழுக்கிற காரம், தன்மை எல்லாமே அது நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடும். ஸோ ஒரு 1 hour 2 hours கழிச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ஒன்று டேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். அதே மத்தி மீன் வச்சு ஃபிஷ் ஃப்ரை. இப்போது மத்தி மீன் ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஃபிஷ் வாஷ் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ், மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இப்போ அது கூட இஞ்சி பூண்டு விழுது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லோ கார்ன்ஃப்ளவரும் போட்டிருக்கேன் நான்.
கொஞ்சமாக தூவனா போதும். ஜஸ்ட்டு வந்து நம்ம போட்ட மசாலா வந்து அது டைட் பண்ணதா, அதாவது கெட்டியாக பிடிச்சிக்கதான் அது போட்டிருக்கோம். போட்டுட்டு ரொம்ப அழுத்தி பண்ணாமல் லைட்டாக வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு குலுக்கிக்கலாம் நம்ம போட்டு. ஏன்னா இது போயிட்டு நம்ம ஃபுல் கோட்டிங் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி மசாலாவுக்கு வந்து டைட்டாக பிடிக்குதான். இல்லைனா எண்ணெயில் எல்லாமே என்ன ஆகிடும்னாக்கா பிரிஞ்சு போயிடும். மசாலா தனியாக ஆகிடும், ஃபிஷ்ஷு தனியாக ஆகிடும். ஸோ அது வந்து எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் நம்மளுக்கு. ஃபிஷ்லேயும் வந்து காரம் வந்து மசாலா வந்து உட்காராது. ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ளாட் போட்டோன்னே ஜஸ்ட் இப்படி குலுக்கி விட்டுட்டோம்னாக்கா நம்ம அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட். கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி வானலில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒன்றா போட்டு எடுக்கலாம். இதில் ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபிஷ்ஷு வந்து நம்ம எப்போ முழு ஃபிஷ்ஷு ஹெட்டோடு போடுறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஐஸ் வந்து இருக்கும் இல்லையா, கண்ணு ஃபிஷ்ஷோட கண்ணு பார்த்திங்கனாக்கா எண்ணெயில் போடுறப்போ வந்து டப்புன்னு வெடிச்சிடும். நம்ம அசால்ட்டாக போட்டுட்டு நம்ம பாரு நின்றுட்டு இருந்தோம்னா அது டக்குன்னு தெரிச்சிடும். அதுக்கு தான் நான் முன்னாடியே காமிச்சேன். இப்போ பாருங்கள், அப்படி இருக்கும்போது ஃபிஷ்ஷோட கண் இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட், அதாவது கத்தி இல்லை அந்த ஸ்போர்க் இருந்துச்சுன்னா வந்து குத்தி விட்டுருங்க அந்த மாதிரி. ஸோ கண்ணை வந்து இப்படி நம்ம பண்ணிட்டோம்னாக்கா எண்ணெயில் போடுறப்போ வெடிக்காது. சரி, இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கிறிஸ்பியாக ஆகிட்டுக்குது. நல்லா கிறிஸ்பியாக அந்த மசாலா வந்து எண்ணெயில் உங்களுக்கு நல்லா தெரியும். எண்ணெயில் வந்து மசாலா வந்து கழனவே நல்லா டைட்டாக சரி பாருங்கள். இன்னொன்று போட்டுரும். எண்ணெய் நமக்கு இந்த மாதிரி போட்டோன்னா வேஸ்ட் ஆகாது. ஸோ ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே நல்ல கோட்டிங்லாம் கரெக்டாக செட் ஆகிட்டு எண்ணெயில் எதுவும் பிரிஞ்சு போகாமல் அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் நல்லா கிறிஸ்பியாக மாறினோடனே கலர் சேஞ்சஸ் சொன்னோடனே எடுத்துடலாம். சுவையான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் கூட இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஆக்சுவலாக ஃபிஷ் குழம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு விட்டுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டோன்னாக்கா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னாக்கா அதில் இருக்க காரம் புளிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷில் வந்து அப்சர்வ் ஆகிடும். நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ஊறிடுச்சுன்னா அது சாப்பிட பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்போவே உடனே வச்சு சாப்பிட்றப்ப கூட 1 hour 2 hours வந்து விட்டுடணும். நம்ம வச்ச உடனே எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 1 hour 2 hour விட்டு லேட்டாக விட்டு சாப்பிட்டோன்னாக்கா அப்போயும் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ரைஸில் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம எண்ணெயிலேருந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சாஃப்டாகிடும். அந்த மாதிரி கிடையாது. இது பார்த்திங்கனாக்கா ஒரு 8 hours கூட அப்படியே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தடில் உங்களுக்கு கிறிஸ்பி வந்து அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Super.